வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் தளபதி திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் பார்த்துட்டேன். இதில் என்ன இவ்வளோ மகிழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எத்தனை சோதனைகளை சந்திச்சிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு உலகம் ஸ்டோரி இந்த மாதிரியான ஒரு சோதனை சந்திச்சுங்க. அந்த படப்பெட்டியை யார் கொடுத்ததுன்னா எம்ஜிஆரே கொண்டு வந்தார் மதுரைக்கு. வால் போஸ்ட் அடிக்க விட மாட்டேன்ட்டாங்க, ஒட்ட விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் ஸ்டிக்கர் கொண்டு வந்து ஒட்டுறாங்க. அப்போ தான் முதல்ல கார்களில் ஸ்டிக்கரை ஒட்டி இது பண்ணுறாங்க. இந்த நேற்றுன்ற நாள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அரசியல், சினிமா இந்த தொடர்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அதே போல் நம்முடைய ஜனநாயகன் படத்தை ஜனவரியில் நம்ம எதிர்பார்த்தோம், இப்போ வந்திருக்கு. அதுவும் சர்டிஃபிகேட்டோடு வந்திருக்கு. பல இதுகளில் குழந்தைகளோட போய் பார்க்க முடியல. நல்லா சொன்னால் குழந்தைகளை விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் குழந்தைகளுக்கும் விஜயை பிடிக்கும். நமக்கு தெரியும். அவங்க பார்க்க முடியல, சரி பார்த்துக்கலாம், அது இருக்கட்டும். சரி, இப்போ படம் எப்படி இருக்கு அப்படின்னா, சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? என்னென்ன எதிர்பார்ப்புகள், அதாவது ரசிகர்களோட படம் பார்க்கணும். முதல்ல நான் எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதே மாதிரியான ஒரு மகிழ்வை நான் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கும் திரையுலகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் தான் முதல்ல எம்எல்ஏவை தேனி தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். அவர் தான் முதல் வழிகாட்டி. அதுக்கு பிறகு தான் வரிசையாக ஒவ்வொருத்தராக வர்றாங்க. பிறகு தான் பிரசிடல் எம்ஜிஆர் கூட உள்ளே வர்றார். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்னு போடுறது இவராக தான் இருப்பாருங்க. கதை நமக்கு தெரிஞ்சு வழக்கப்படியான கதைன்னு நம்ம நினைச்சாலும் கூட பெண்மைக்கு முதலிடம் கொடுக்குற கதையாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். எங்கெல்லாம் மக்களுக்கு துன்பம் ஏற்படுதோ, உதாரணமாக அந்த காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டத்தின் போது வந்து காப்பாற்றுறதும், ஒரு நாட்டையே அழிச்ச ஒரு கொடியவனுடைய அந்த ராஜ்யத்தை தகர்க்கிறதும், இப்படியான நிறைய விஷயங்களோட நமக்கு முதல்ல படம் தொடங்குறதே ரொம்ப நல்லா இருக்குது. நிழல்கள் ரவியினுடைய குரலில் தான் கதை போகுது. எப்படி கிடாரி படத்தில் வந்து மு. ராமசாமி நடிகர் அவருடைய குரலில் வருமோ, அதுபோல் நிழல்கள் ரவியினுடைய அந்த நல்ல வாய்ஸில் தான் தொடங்குது படம். கைதானவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயோ என்ன ஆக போதும் அப்படின்னு பயப்படுறப்ப, உள்ள தளபதி இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம நிமிர்ந்து உட்கார்றோம். அதே போல் அந்த சண்டை காட்சியும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அது முடிஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சு அப்படி இவர் வர்றபோது எம்ஜிஆர் படத்தை காட்டுவாங்க. அப்படியே விசில் பறக்குதுங்க. அதே போல் எங்கள் வீட்டு பிள்ளையில் வரக்கூடிய அந்த சாட்டை மாதிரி எடுத்து அந்த சாட்டையை வச்சுக்கிட்டு அவர் அடிச்சுட்டு அந்த பாட்டோட நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சொல்கிறப்ப எம்ஜிஆர் வாய்ஸே வரும். அந்த இதில் ஏஐயில் எம்ஜிஆர் படத்தை காமிச்சு அந்த வாய்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் எம்ஜிஆர் ரசிகர்களை உணர்வுபூர்வமாக இழுக்குது. அவர் எங்கெங்கெல்லாம் போராடி என்னென்ன சாதனைகள் பண்ணாருங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அவங்க ஜெயிக்கக்கூடாது. அந்த குழந்தை வளர்ந்து அவங்க தான் மம்மிதா பைஜு. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா? அவங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கு. அப்புறம் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. என் நண்பர், என் தளபதி. கடைசி காட்சியிலலாம் அவர் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. என்ன ட்ரீட்மெண்ட்டு? உடை எரியப்படுறப்ப அதை கொடியாக ஏற்றுறது எனக்கு தெரிஞ்சு வேறு படத்தில் இல்லைங்க. அப்படி கொடியாக ஏற்றப்படுற போது அநீதி கொடியேறிடுச்சா அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றப்ப ஏறாது அப்படிங்கிற ஒரு செய்தியை காட்டுறது நல்லா இருக்குது. பிரகாஷ் ராஜ் அவருக்கு கொடுத்த ரோலை அருமையாக பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் தியேட்டரில் அப்படியே கைதட்டு பிக்குது. அதே போல் வில்லனாக வரக்கூடிய ஹிந்தி நடிகர் பாபி டியோல், அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில் அறையணும்.
நமக்கு இந்த படம் பார்க்குறப்ப என்ன ஒரு மகிழ்ச்சியும் வருத்தம் என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சி முதல்ல சொல்கிறேன். விஜய் அவர்களுடைய அந்த வேகம், சண்டை காட்சியில் நடிக்கிறது, அதை காட்டிலும் அந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் அந்த குழு நடத்துக்கு நடுவில் அவர் ஆடுறப்ப, அனிருத் கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடான்னு சொல்கிறப்ப, உண்மையாக ஸ்க்ரீனே கிழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. டான்ஸு, சண்டை இதெல்லாம். என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த படம் தான் அவருடைய நிறைவான படம்னு ஒரு விஷயத்த சொல்கிற போது நமக்கு கவலையாக தான் இருக்குது. வேறொரு பொறுப்புக்கு வந்துட்டாருங்கிறதும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாடு, மண், மொழி, பெண்களுடைய தன்னம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலே தாயினுடைய அந்த நேசம். 2 பாட்டு விஜய் பாடியிருக்காரு. ஜாலியான ஒரு பாட்டு. அந்த குழந்தையை வளர்க்குறப்ப ஒரு பாட்டு. பாடல்களை வந்து விவேக், அறிவு, கார்த்திக் நேதா போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இயக்குனர் வினோத் அவருடைய தீரன் அதிகாரம் 1க்கு பண்ண அதே கேமராமேன் தான். அப்புறம் அவர் பல படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இசை அனிருத் நம்ம சொல்லிட்டோம். அதே போல இயக்குனர் வினோத் அவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து அந்த இதில் கசிஞ்ச போது, வெளியாகி பலர் பார்க்கறது போது எவ்வளோ ஒரு மனவேதனை இருந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வெற்றி கிடச்சிருக்கேன். இந்த வெற்றி அவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சருக்கும் இந்த வெற்றி சாரும். தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மைல்கல். திரையுலகத்திற்கு இது ஒரு புதுமை. நேரம் இருந்தால் படம் போய் பாருங்கள் மறக்காமல். குழந்தைகளை கூட்டி போக முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கான அனுமதி இருக்காது. இருந்தாலும் இது ஓடிடி தளத்துலேயோ மற்றதுலேயோ வர்ற போது பார்த்து மகளுங்கள். எதை சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சொல்கிறது. இப்போ நானாக பேசுனா ஒரு ஆள் பேச்சு, வானொலியில் பேசுனா 4 லட்சம் பேருக்கு, தொலைக்காட்சி 4 கோடி பேருக்கு, திரைப்படம் 10 கோடி பேருக்கு போய் சேருங்க. பார்க்குறோம் பார்க்கல அதெல்லாம் வேறு விஷயம். இந்த செய்தி நல்ல செய்திங்க. நல்ல செய்தியை மறக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளை நாம் கவனமாக பார்த்துக்கிறோங்கிறதும், பிள்ளைகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட முக்கியமான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.